செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நேருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரானை தீரே. நேருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரானை தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன். கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே சிங். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த ஆராதனை முழுவதிலும் உணர்கிறதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசு என் பரிகாரி. ஆமென். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு
காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போது இந்த ராஜா என் பரிகாரி. சஞ்சலங்கள் வந்த போதும் இந்த ராஜா என் பரிகாரி. ஓ இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை வெறுத்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. ஜனம் என்னை வெறுத்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. பாடுவோம் இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. பாடும் இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த
ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பாடுவோம், என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போது இந்த ராஜா என் பரிகாரி. ஆமென். சஞ்சலங்கள் வந்த போது பாடுவோம் விசுவாசத்தோடு, இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. ஓ இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய காலமெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறைவுலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறைவுலகில், என் ராஜா துணை எனக்கு. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என்னுடைய பரிகாரி என்று விசுவாசிக்கிறவர்கள் கரமசைத்து அவரை உயர்த்துவோம். அல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு சாபங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும், இயேசு உங்கள் பரிகாரியாய் இருக்கும்போது அவைகளிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் மாறும்படி அவர் நமக்காக பரிகாரியானார். நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று பாடுவோம். இதுவரை செய்த செயல்களுக்காக. ஆமென். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, அலை கடல் அலைந்து
ஓய்கின்ற வரையில் அலை கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை தனிமரமாக மாற்றிய உம்மை. தனிமரமாக இருந்த என்னை தனிமரமாக மாற்றிய உம்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி. தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பதின் நோக்கம், வேறு பிரித்திருக்கிறதின் நோக்கம், அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்கிறதற்காக. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்திருந்த பொழுது அவர் பிதாவினுடைய சித்தத்தையே அன்றி ஒன்றையும் அவர் செய்யவில்லை. தானாய் எதையுமே செய்யவில்லை. அவருடைய சித்தத்தை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுவோம், அப்பா உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே, உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தும். உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே. சொந்தமாய் என்னையே ஏற்றுக்கொள்வீரே. சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும்
சோதனையாவிலும் சோர்விலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி. தாங்கி நீர் தயவாய் பாடுவேன் நன்றி. எத்தனை அருமையாக இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. உம் சித்தம் செய்திட அழைத்தவர் நீர். அவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கும் போது நாம் ஜெபிக்கிறோம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமென். இந்த காலை நேரத்திலே கரங்களை உயர்த்தி அவர் சமூகத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நீர் நடத்தும். அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் எந்தன் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் எந்தன் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் வேலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் வேலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் வேலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் வேலனும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவேன். ஓ தேவ ஆவியில் நிறைந்து நானும் பாடும். ஆராதிக்க
ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன். ஓ தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் எந்தன் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் எந்தன் சீயோன் பலனே, சீயோன் பலனே வெற்றி சிகரமே. சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார், சீயோன் பலனே வெற்றி சிகரமே. சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே, தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே பாடுங்க வாய்களை திறந்து. ஆமென். தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் எந்த மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, மக்கள் மத்தியில் எந்த மகிழ்ச்சி. ஓ பாடுங்க சீயோன் பலனே வெற்றி சிகரமே. சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே. சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே, 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 அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன். ஓ சரளபலாந்தே மந்திரஹ சுடபலபா கரதியாம் குரபா லேபபரோ சண்டபரபா கரதியாம் தலரபரரா உடபா கபரு சரபரபா லிபது சரபரபா கனஹம் தலரா ஏரா பரு சரபரபா கபரதியா குரபரபா
ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். Le papara shanda da da la 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 mariande gede raba le madana shanda da da yande ke la bara pura ma shanda da la mare la ra na ma shede bara kana di anga ke la bhagana baba na di anga he patra tura mana li paparu shada bara batra tura balara shada baba na handa baba na li bara handa mana bara एक हत्थों का बाबा शदा बराबर ले अंदर आवाज शदा बराबर एक पुरुषा बाबरिया लिखा तू शदा बराबर एक हत्था शदा बराबर ई बाबा शदा बराबर एक नाला सेंड के देले मान हालेलुया என்னாவி பாடுதே அல்லேலூயா என்னாவி பாடுதே ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் அல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் வழி நடத்துகிற மகிமையே பேசுகிற மகிமையே கிரியை செய்கிற மகிமையே ஓ ஹalleluya அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய மகிமை நம் நடுவில் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அதை அனுபவிக்கிறீர்கள்? ஹalleluya உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் thank you Jesus hallelujah உம்முடைய மகிமைக்காக நன்றி இயேசுவே உம்முடைய மகிமைக்காக நன்றி அப்பா ஓ ஹalleluya நன்றி இயேசுவே அப்படியே அவருடைய பிரசன்னத்தை தொடர்ந்து அனுபவியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தையிலே சில புரிதல்களை ஆண்டவர் தருவார். ஆராதனை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சில புரிதல்களை உண்டு பண்ணுவார். என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். எதையெல்லாம் விட்டு வெளியே வர வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவருடைய பிரசன்னம் உங்களோடு பேசுகிற ஒன்றாயிருக்கிறது. அவருடைய மகிமை ஆமென் உங்களோடு பேசுகிறதா இருக்கிறது. அந்த மறுரூப மலையிலே மேகத்திற்குள்ளே இருந்து வந்த சத்தத்தை சீஷர்கள் கேட்டார்கள். நாம் அதைத்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென் மேகத்திலிருந்து ஒரு சத்தம் அந்த சீஷர்களுடைய காதுகளிலே தொனித்தது. இந்த நாளிலே இந்த மகிமையிலிருந்து நீங்கள் சில வார்த்தைகளை புரிந்து கொள்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியவைகளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Rababana shanda katalala maria e parusha na handeke embrana shanda katalala mara yanda kada sheda na hande na தம்
தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினாய் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினாய் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜபவரம் கிருபை தாருமே, ஜபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நாம் நிர்மூலமாகாதது ஆண்டவருடைய சுத்த கிருபை. வேதத்திலே வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள் காலைதோறும் அவைகள் புதியவைகளாயிருக்கிறது. கண்களை மூடி அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் கிருபை எனக்கு தாரும் என்று ஆண்டவரை பார்க்கிறேன். ஓ, இன்னும் தேவை கிருபை
தாருமே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களோடு நீர் ஆண்டவரே கிரியை செய்து எங்களோடு பேசினதற்காக, இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி. ஆராதனையின் மீதியான பகுதிகளையும் கூட நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேத வசனங்களை வாசிக்கும் போது, கேட்கும் போது ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, தேவையான வார்த்தைகளை ஆண்டவரை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி உன்னத பாட்டு புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. என் பிரியமே, பார்வோனுடைய இரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளில் நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். விசேஷமாக நாம் கவனம் செலுத்தி நாம் பார்க்க போகிறது 4வது வசனம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். உன்னத பாட்டு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் வாசித்த இந்த வசனத்திலிருந்து தியானிக்கவிருக்கிற இந்த ஆண்டவரே பகுதிகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கிறதற்கு எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அநேக சத்தியங்களை ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவரை கட்டுகளிலிருந்து நீங்கவும் உமக்கு பிரியமாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தால் உன்னத பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய பாட்டு அல்ல. எதற்குரிய பாட்டு? உன்னத பாட்டு, பரலோக பாடல்
என்று இதை நாம் சொல்லலாம், எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால், என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். என்னை இழுத்து கொள்ளும். நாம் வாசித்த அந்த வசனத்திலே ஆமென், உன்னத பாட்டு 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே இருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க, என்னை இழுத்து கொள்ளும். என்னை அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு எழுதப்படலை, இழுத்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய வீடுகளிலே ஏதாவது ஒரு பொருட்கள் நம்ம வீடுகளில் இருக்கும்போது, அதை திறக்க முயற்சிக்கும் போது, அதை வெளியே கொண்டு வர முயற்சிக்கும் போது, அது வரவில்லை என்றால் கொஞ்சம் பலன் செலுத்தி அதை நாம் இழுப்போம். அதுக்கு பேர் எடுக்கிறதல்ல, அதுக்கு பேர் என்ன, இழுக்கிறது. வெளியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஏன்னா மாட்டிட்டு இருக்கு, உள்ள சிக்கின நிலையில் இருக்கிறது என்று அதை நம்ம என்ன செய்கிறோம், இழுக்கிறோம், அதை வெளியே இழுக்கிறோம். அதுபோல இந்த மணவாளி அல்லது மணவாட்டி அல்லது இந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற, ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிற நம்மை போல ஒரு இடத்தில் உள்ள அந்த பெண் தன்னுடைய நேசரை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லுகிறாள். ஏதோ ஒரு இடத்திலே அல்லது ஏதோ ஒரு காரியத்தினாலே தான் சிக்கிக் கொண்டிருப்பது போலும், அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலையில் இருப்பது போலும் இந்த மணவாளி சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும் என்று அவள் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க பாருங்க, நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நெருங்க முடியாத அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆமென், பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த மணவாளி சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும். இந்த நாளில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி பார்க்க போகிறது, என்னை இழுத்து கொள்ளும். சொல்லுங்க, என்னை இழுத்து கொள்ளும். சில சூழ்நிலைகளில் நம்ம சிக்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மை வெளியே இழுத்தால் ஒழிய நம்மால் வெளியே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அவைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வியாதியாக இருக்கலாம், மரண போராட்டமாக இருக்கலாம், ஆமென், கெட்ட கனவுகளினாலே வந்த சோதனையாக இருக்கலாம், யாராவது தீய நண்பர்களிடத்திலே மாட்டிக்கொண்ட விஷயமாக இருக்கலாம், சில பாவ கயிறுகளினாலே கட்டப்பட்ட நிலைகளாக இருக்கலாம், விட முடியாத சுபாவம், விட முடியாத பாவம், இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கலாம். பில்லி சூனியம், ஆமென், மந்திரவாதங்கள் போன்ற கட்டுகளில் மாட்டினவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க, என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் ஆமென், உங்களுடைய வாய்கள் திறந்து நீங்கள், ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லும்போது அவருக்கு எதுவும் பிரச்சனை அல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு எதுவுமே பிரச்சனை அல்ல. நிச்சயமாய் அவர் நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து உங்களை இழுத்து கொள்ள அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திற்கு முன்பான அந்த வசனங்களை, அதாவது 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, இதுதான் அந்த பாடலினுடைய துவக்கமே. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வாயின் முத்தங்களால், 2வது வசனம், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி வருது, ஏன் உங்களுக்கு ஏன் முத்தம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது? அந்த இளைய குமாரன் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்தில் வரும்போது தகப்பனை முத்தமிட வேண்டும் என்று அவன் வரவில்லை. இந்த தகப்பன் தான் கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிட்டு அவனுக்கு ஆபரணங்கள் எல்லாம் இட்டு அவனை மகிழ்வித்தான். அப்போ என்ன அர்த்தம், அந்த இளையகுமாரன் தகப்பனை முத்தமிட முடியாத ஒரு பாவத்திலே, தகப்பனை கட்டி அணைக்க முடியாத ஒரு தூரத்திலே அவன் இருந்ததுனால தான் தகப்பனிடத்திலே அந்த அன்புக்காக ஏங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பனுடைய வேலைக்காரர்கள் எத்தனையோ பேர் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், நன்றாய் இருக்கிறார்கள். ஆனால் சொந்த குமாரனாகிய நானோ இந்த இடத்துல
இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்து எப்படியாகிலும் தகப்பனிடத்திலே மறுபடியும் போக வேண்டும் என்று புத்தி தெளிந்து அவன் வந்ததை பார்க்கிறோம். இந்த இடத்திலே மணவாளி என்று சொல்லும்போது அது நீங்கள் தான், மணவாளி என்று சொல்லும்போது அது நாம் தான், மணவாளி என்று சொல்லும்போது அது நம்முடைய சபை தான். ஆமென். இதைத்தான் காண்பிக்கிறது மணவாளி. ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை முத்தமிட முடியாத ஒரு இடத்திலே இருக்கிறோம். ஸோ அவர் என்னை என்ன செய்யட்டும்? முத்தமிடட்டும். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக என்று சொல்லி எழுதப்பட்டிருந்த தூரங்கள் எல்லாம், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற தூரங்கள், இடைவெளி, இதெல்லாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே மாறி போவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னாக ஓடி வருவோம். ஸோ பிரச்சனை என்னன்னா, ஆண்டவருக்கு பின்னாக போக முடியல, அவரை பின்தொடர்ந்து செல்ல முடியாமல் ஒரு கட்டுகளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டில் நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதனை பார்ப்பார். அவர் சொல்லுவார், என்னை பின்பற்றி வா. எங்க கூப்பிடுறாரு, எங்க போகணும்? ஆண்டவர் எதுவும் சொல்ல மாட்டார். என்னை பின்பற்றி வா. எதற்காக அழைக்கிறார் என்று தெரியாது, எங்கே கொண்டு போகிறார் என்று தெரியாது. ஆண்டவர் சொல்லுவார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், தேவனை அறிந்த ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டியது, அவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றி வர நம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றதுனால சீஷர்களுக்கு பசி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமென். சில நேரம் பசியாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சில பிரச்சனைகளூடாய் கடந்து போயிருக்கிறார்கள். தனிமையை உணர்ந்திருக்கிறார்கள். ஆமென். கடலின் அலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக போகிறவங்க. ஸோ நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக போகும்போது சில நேரங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட சில பாடங்களை ஆமென் நமக்கு ஆண்டவர் அனுமதித்து சில காரியங்களை படிப்பித்து கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சொல்லப்பட்ட அந்த மணவாளி சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே நாங்கள் என்ன செய்வோம்? ஓடி வருவோம். ஆண்டவருக்கு பின்னாக போகக்கூடாதபடி, ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையிலே நடக்கக்கூடாதபடி, ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்குகளை அடையக்கூடாதபடி ஆமென் சத்துருவானவன் உங்களுடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டிருப்பான். ஆமென். இந்த நாளிலே ஆமென் உங்களுடைய முழு பலத்தையும் சேர்த்து ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும். ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், என்னுடைய கட்டுகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், என்னுடைய போராட்டங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், நான் கட்டப்பட்டிருக்கிற பாவ கயிறுகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நாம் சொல்லணும், ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டால் ஆமென் எதுவும் உங்களை வைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை என்ன செய்ததாம்? கரையிலே கக்கினது, வெளியே துப்பிருச்சு, வேணாம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 3 நாட்கள் யோனா மீனின் வயிற்றில் என்ன செய்தார்? இருந்தார், உள்ளேயே இருந்தார், ஜெபம் பண்ணினார், சங்கீதங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணினார், பொருத்தனைகளை செஞ்சார், என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்ட பொழுதுதான் அது என்ன செஞ்சிச்சு? அந்த சூழ்நிலை முடிவுக்கு வந்துச்சு, அந்த கட்டு முடிவுக்கு வந்துச்சு, அந்த ஒரு அடைபட்ட நிலை முடிவுக்கு வந்துச்சு. அதுபோல இன்றைக்கு நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது, அவரை தடுக்கிறதற்கான சக்தி வேறு எதற்குமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா நீங்க சொல்லணும், ஆண்டவரை என்னை இழுத்து கொள்ளும் அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படிங்க சொல்லும்போது நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவில் இருந்து ஆண்டவர் உங்களை இழுத்து கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எப்படிப்பட்டது, அதை பற்றி நம்ம தியானிக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது வெளியே வரணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது. எதனால் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத முதலாவது தியானிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். மறுபடி வாசிக்கலாம், ரொம்ப கவனம் செலுத்தி நுணுக்கமாக அந்த வார்த்தைகளை பாருங்க. ஆவியானவர் ஆமென் வசனத்தை கேட்கிற வேளையில் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வசனம்,
நேசரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 2வது வசனத்தை பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். பிரியமானவள்னா யாரு? அந்த மணவாட்டி, அந்த மணவாளி. அதாவது நீங்கள், அதாவது நான், சபை, இதை குறிக்கிறது. அவ எப்படி இருக்கிறாளாம்? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. நமக்கு நிறைய செடிகள் தெரியும். சில பூச்செடிகளில் முள்ளும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்கும்? முளைத்திருக்கும். சில செடிகள் நமக்கு தெரியும். பூச்செடிகளில் பார்த்தீங்கன்னா முள்ளும் சேர்ந்து இருக்கும். நல்ல பூச்செடி தான், அழகான செடி தான். ஆனால் கீழே என்ன செய்யும்? முள் இருக்கும். ஆனால் லீலி புஷ்பம் இருக்குது பாருங்க. அந்த லீலி புஷ்பத்துக்கும் முள்ளுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. லீலி புஷ்பத்துக்கும் முள்ளுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? நீ லீலி புஷ்பம் தான், நீ அழகான ஒரு புஷ்பம், நல்ல ஒரு மலர் தான். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஆனால் நீ முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற, நீ மாட்டிக்கொண்டு இருக்கிற. அவர் எங்க இருக்கிறாராம் பாருங்க. பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாக இருக்கிறார். யாரு? நம்முடைய இயேசு கிறிஸ்து, ஆண்டவர், நம்முடைய நேசர். ஆனால் அவருக்கு பிரியமான நாம் எங்கே இருக்கிறோம்? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தான். அந்த இளையகுமாரனுடைய சம்பவத்தை தொடர்பு படுத்த விரும்புகிறேன். சகல வசதிகளும் சகல சம்பத்தும் நிறைந்த தகப்பனுடைய புத்திரன் தான். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆஸ்திகளும் உடையவன் தான். எல்லாவற்றுக்கும் சொந்தமானவன், உரித்தானவன் தான். ஆனால் அவன் இருந்த இடம் எங்கே? பன்றிகள் தின்கிற அல்லது பன்றிகள் கூடுகிற இடத்துல இவனும் அங்கே என்ன செய்தான்? படுத்து கொண்டிருந்தான். கேள்வி, உனக்கு அங்கு என்ன வேலை? நீ ஒரு பெரிய எஜமானனுடைய மகன் ஆயிற்றே. சகல ஆஸ்திகளும் சகல சம்பத்தும் நிறைந்த ஒரு எஜமானனுடைய மகன். நீ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய நேசர் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே, அவர் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறார். ஆனால் அவருக்கு பிரியமான நாம் பள்ளத்தாக்கில் அல்ல, அவர் இருக்கிற இடத்தில் அல்ல, எங்கோ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய அழகு வெளியே தெரியவில்லை, நம்முடைய வளர்ச்சி வெளியே வரவில்லை. ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடத்திலே கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, இங்கே ஆண்டவருடைய அன்பான வார்த்தைகளை பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அப்படி கட்டப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறதுனால, அப்படி பாவக்கயிற்றுனால கட்டப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறதுனால, முள்ளுகள்னால நெரிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் உங்க மேல அன்பா இல்லைன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அவர் உங்களை நேசிக்கிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தான். சத்ரு உங்க காதுல சொல்லுவான், எல்லாமே அடைக்கப்பட்டாச்சு, உன்னை முள்ள வச்சு அடைச்சாச்சு, இனி உனக்கு ஒரு பாதை இல்லை, இனி உனக்கு ஒரு வழி இல்லை, இனி உனக்கு ஒரு உயர்வு இல்லை, உன்னை நெருக்குவேன் அப்படின்னு பிசாசு சொல்லுவான். ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. நீ எனக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியல எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. நீங்க எப்படிப்பட்ட கட்டுகளோடு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முள்ளு அப்படின்னா என்ன அப்படின்னா, வெளிவர முடியாத ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம். முள்ளுகள் அப்படின்னா என்ன? வெளிவர முடியாத நிலை. இரண்டாவது பாவ சுபாவம். மூன்றாவது வியாதியின் கட்டு. இதெல்லாம் முள்ளுகளுக்கு ஒப்புமையாக நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது ஆண்டவர் சர்ப்பத்தை சபிச்சிட்டு ஆதாம் பக்கமும் ஏவாள் பக்கம் வந்து, நீ இனிமேல் இந்த நிலத்தை  வேர்வை சிந்தி உழைக்கணும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும்
விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி சபிச்சார். ஸோ சாபத்தினுடைய சின்னம் தான் இந்த முள்ளு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முள்ளு அனுபவம் இருக்கு பாருங்க, நிறைய பேருக்கு அந்த முள்ளின் அனுபவம் இருக்கிறது. இந்த வெளிவர முடியாத நிலையிலே இந்த பாவ பழக்க வழக்கங்கள், பாவ சுபாவங்களிலிருந்து, வியாதியின் கட்டிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார் இந்த நாளிலே. ஆனால் வேதம் நம்மை பார்க்கிறத பாருங்க, பரலோகம் நம்மை பார்க்குது. நல்ல ஒரு லீலி புஷ்பம், எனக்கு பிரியமான ஒரு லீலி புஷ்பம். ஆனால் பிரச்சனை என்னன்னா அது முள்ளுகளுக்குள்ள. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய அக்கினி உங்க மேலே இறங்கி வரும்போது எல்லா முள்ளுகளும் பஸ்பமாக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே இறங்கி வரும். அவருடைய சத்தியத்தை கவனமாய் கவனிக்கும் பொழுதே கர்த்தருடைய மகிமையினாலே நம்மை நிரப்ப ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த முள்ளை பற்றி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், இந்த முள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை நல்லா கேட்பாங்க. ஆனால் கேட்ட உடனே பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள்னாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றும்பங்களாலும் நெருக்கப்படுவாங்க. முதலாவது வசனத்தை கேட்குறவங்க தான், ஆனால் அவங்களால வளர முடியாதபடி நெருக்கம். எல்லா பக்கமும் குத்தும். முள்ளு பாருங்க, முள்ளுக்குள்ளே யாராவது இருக்க முடியுமா? முள் வீட்டுக்குள்ளே யாராவது தங்கி இருக்க முடியுமா? இங்கிட்ட அசைஞ்சாலும் குத்தும், அங்கிட்ட அசைஞ்சாலும் குத்தும். ஸோ முள்ளுக்குள்ள முள் அப்படின்னாலே அதை people don't like, அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. வசனத்தை கேட்பாங்க, நல்ல ஆர்வத்தோட வசனத்தை கேட்பாங்க. ஆனால் அதை செயல்படுத்த அவங்களுக்கு என்ன செய்யாது முடியாது. வசனத்தை ஆர்வத்தோட கேட்பாங்க, எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும் ஆர்வத்தோட கேட்பாங்க. ஆனால் கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தின் சிற்றும்பங்கள் இதனால் நெருக்கப்படுவாங்க. மூணாவது ரொம்ப டேஞ்சரஸான அபாயகரமான ஒரு விஷயம் என்னன்னா, பலன் கொடாதிருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு கஷ்டம். கஷ்டப்பட்டு காரியங்களை எல்லாம் செய்வாங்க, ஆனால் அதற்குரிய பலனை அவர்கள் பார்க்காமல் இருப்பார்கள். இதுதான் முள்ளினுடைய அனுபவம். முள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த 3 விஷயம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கும். முதலாவது வசனத்தை நல்லா தான் கேட்பாங்க. ரெண்டாவது என்னதான் வசனத்தை அபியாசப்படுத்தணும்னு நினைச்சாலும் நெருக்கப்படுவாங்க, நெருக்கத்துக்குள்ள போவாங்க. மூணாவது பலன் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போது இந்த முள் போன்ற சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் அகப்பட்டவர்களாக இருக்கலாம். அப்படி இந்த சூழ்நிலைக்குள்ளே இருந்து விட முடியுமா? முடியாது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 2-3 வசனங்கள். யோவான் 19:2-3 வசனங்கள். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். எந்த முள்ளு நம்மை வளர விடாமல் தடுத்ததோ, எந்த முள்ளு நம்மை எந்த திசையிலும் போக விடாமல் நிறுத்தி வைத்திருந்ததோ, எந்த முள்ளு நமக்கு அவமான சின்னமாக இருந்ததோ, எந்த முள்ளு நமக்கு சாபத்தின் சின்னமாக இருந்ததோ, அந்த முள்ளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையின் மேல் என்ன செய்தார்? ஹல்லேலூயா. எந்த முள்ளு நமக்கு எதிராக இருந்ததோ, நமக்கு பாரமாக இருந்ததோ, நமக்கு வேதனையாக இருந்ததோ, நம்மை வெளிவர முடியாமல் நம்மை கஷ்டத்துக்கு உட்படுத்தினதோ, நம்மை அவமானப்படுத்தினதோ, நம்மை தேவனை விட்டு தூரமாக்கினதோ, அந்த முள்ளை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன் தலையின் மேலே சுமந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேல் ஒரு முள் வைக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. மற்ற சிலுவையில் அறைந்த அந்த கல்லர்களுடைய தலையிலே அப்படிப்பட்ட முள் கிரீடம் வைக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தலையின் மேலே அந்த முல்லை கிரீடமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். ஸோ அந்த முள்முடியை இயேசு கிறிஸ்துவினுடைய தலையின் மேல், அவருடைய சிரசின் மேல் என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். வேறு யாருக்கும் வைக்கல, வேறு யாருக்கும் அப்படி வைத்த ஒரு சரித்திரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்
தலையிலே அந்த முள்ளை என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். உண்மையாக நடந்த ஒரு சரித்திர பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியவிட்டாலும் தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த ஊரில் சென்று பார்த்தவர்கள் அங்கு எழுதப்பட்ட சில சரித்திர சம்பவங்களை வாசித்தபடி சொன்னார்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய தலையில் வைக்கப்பட்ட முள் அவருடைய தலை வழியாக அவருடைய கண்களிலே வெளியே வந்தது என்று சொன்னார்கள். தலையிலே குத்தப்பட்டு தலைக்குள்ளே இருந்து கண்கள் வழியாக வெளியே வந்தது என்று சொன்னார்கள். எவ்வளோ ஒரு கொடூரமான நிலை பாருங்க. அந்த முள்ளை ஜஸ்ட் வச்சா போதும், ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த தலையில் அந்த முள்ளை வைத்து அவரை அந்த தலையிலே அதை அழுத்தினார்கள். அந்த முள் அவரை வேதனைப்படுத்தினது. நம்மளுடைய வேதனை மாறும்படியாக, நம்முடைய முள்ளின் அனுபவம் மாறும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த சாபமான முள்முடியை நீங்க வெளியே வரக்கூடாதுன்னு தடுத்த அந்த முள்ளை தன்னுடைய தலைமேலே ஆண்டவர் என்ன செய்தார்? சுமந்தார். அதனாலே நிச்சயமாய் உங்களை தடுத்து கொண்டிருக்கிற சக்தி எதுவாயிருந்தாலும், அது எப்படிப்பட்ட முள்ளின் அனுபவமாய் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து எனக்காக நீங்க அப்படி உரிமையா சொல்லணும், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அந்த முள்முடியை தன்னுடைய தலையின் மேலே சுமந்ததுனால அந்த முள்ளுக்கு என் மேல் என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சிரசின் மேல், ஆமென், கிரீடம் வைக்கப்பட்டிருந்த சிரசு, ஆமென், மகிமையான கிரீடம் சூட்டப்பட்டிருந்த சிரசின் மேல், ஹல்லேலூயா, முட்கிரீடம் வைக்கப்பட வேண்டிய நிலை வந்தது. ஆமென். ஆண்டவர் யாருக்காக இதை செய்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஆண்டவர் என்ன செய்தார்? இதை ஏற்றுக்கொண்டார். ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையிலே இதை ஏற்றுக்கொண்டபடியினாலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி, ஆமென், சாபத்தினால் வந்த, பாவத்தினால் வந்த அந்த விளைவுகளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலைமேல் சுமந்ததினாலே இனிமேல் அந்த முள்ளுக்கு நம்மேல் என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்லும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ள அவன் சில நேரங்களில் பேசிக்கிட்டே இருப்பான். அதனால தான் ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கணும், எப்பவும் ஸ்தோத்திரம் சொல்லணும், எப்பவும் மகிமைப்படுத்த வேணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயம். ஏன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துறத, ஆண்டவரை துதிக்கிறத நிறுத்தினா சில விதைகளை நமக்குள்ள விதைத்துட்டு போயிடுவான். தவறான கலைகள், தவறான விதைகள். அது எப்படின்னா, இந்த நீ கட்டப்பட்டிருக்கிற இந்த நிலையிலேருந்து நீ வெளியே வர வாய்ப்பு இல்லை, இது ஒரு பெரிய விஷயம், நீ இதிலிருந்து வெளியே வரவே முடியாது, உன்னுடைய நிலை அவ்வளவுதான், நீ படுக்க தான், இந்த சாபத்திலிருந்து உனக்கு மாற்றம் இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கிற இந்த போராட்டம் இது உன்னை விட்டு போகவே போகாதுன்னு தவறான கலைகளை உங்களுக்குள்ள என்ன செய்வான்? விதைப்பான். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையின் மேலே முள்ளை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே, அது எப்படிப்பட்ட முள்ளாயிருந்தாலும், எந்த ஆவிகளால் வைக்கப்பட்ட முள்ளாயிருந்தாலும், இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற இந்த வேளையிலே அவைகளுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லாமல் போவதாக. ஹல்லேலூயா, ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. இந்த மணவாளி சிக்கி கொண்டிருந்த நிலை என்னன்னா, முள்ளின் நிலையில் அவன் என்ன செய்தாள்? சிக்கி கொண்டிருந்தாள். இதை வெளிப்படுத்தி சொல்றதே நேசர் தான். ஆமென். அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அல்லவா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமான அவளும் இருக்கிறாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால இந்த முள்ளுகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை கர்த்தர் தன்னுடைய தலையின் மேலே சுமந்திருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசித்த அந்த வசனத்திலே பார்க்கிறோம், என்னை இழுத்து கொள்ளும். ஹல்லேலூயா, என்னை இழுத்து கொள்ளும். இப்படி கட்டப்பட்டிருக்கிற, முட்களினாலே மூடப்பட்டிருக்கிற, வெளிவர முடியாத நிலையில் இருக்கிற, கடினப்பட்டு போய் பல வருஷங்களாய், ஆமென், பிசாசினுடைய கட்டுகளில் இருக்கிற என்னை இழுத்து கொள்ளும் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி இழுத்து கொள்ளுகிறார் நம்முடைய ஆண்டவர்? வேதத்தில் சில வசனங்களை பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை இழுத்து கொள்ளுகிற விதம் எப்படி என்று நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வசனம் வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:4 வாசிக்கலாம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால்
நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா நல்ல சத்தமாக ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். உன்னத பாட்டில் நம்ம வாசித்தோம், என்னை இழுத்து கொள்ளும் என்று சொல்லி மணவாளி கேட்கிறத பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்கள் என்ன செய்தேன்? இழுத்தேன். நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல கோபத்தோட கூட செயல்பட்டிருக்கலாம். அந்த இளையகுமாரனுடைய சம்பவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு போனான், பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போனான், வேசிகளிடத்திலே தவறாய் அதை செலவழித்தான். ஒன்றுமில்லாமல் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டான். ஊதாரியாய் திரும்ப வருகிறான். போட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு துணி கூட இல்லை, அந்த நிலையிலே திரும்ப வருகிறான். ஒரு சாதாரண ஒரு தகப்பனா இருந்தா, இந்த பூமிக்குரிய ஒரு தகப்பனா இருந்தா, உண்மையிலே அவனை கொன்று போட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை செய்கிறதுக்குரிய தகுதி உடையவன் தான் அவன், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவன். ஆனால் அந்த தகப்பன் செய்ததை பாருங்கள். தூரத்திலே அவன் வருகிறதை கண்டு அவனை போய் கட்டி கொண்டான், அவனை அணைத்து கொண்டான், அவனை முத்தமிட்டான், உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பித்தான். ஆமென். அவனுடைய கரங்களை மோதிரங்களை தரிப்பித்தான். ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை அங்கே உண்டு பண்ணினதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுவதாக. நீங்கள் இருக்கிற இடங்களிலே, நீங்கள் படிக்கிற இடங்களிலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, எங்கே இருந்தாலும், தனிமையாக இருந்தாலும், அந்தரங்கத்திலே இருந்தாலும், கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுவதாக. கிறிஸ்துவின் அன்பு ஆமென் உங்களுக்குள்ளே இருக்கிறதை, உங்களோடு இருக்கிறதை நீங்களே உணர்ந்து கண் கலங்கத்தக்க ரீதியிலே கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுவதாக. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மை எப்படி இழுத்து கொள்ளுகிறார்? மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் அவர்களை இழுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாவ கயிறுகள் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பாவ கயிறுகள், சாப கயிறுகள், ஆமென், இப்படிப்பட்ட கயிறுகளினாலே அக்கிரமத்தின் கட்டுகள்னு வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட கட்டுகள்னாலே சத்ருவானவன் உங்களை கட்டி வைக்கும் போது இனி உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, இனி உனக்கு ஒரு நல்வாழ்வு இல்லை அப்படின்னு சத்ரு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரை கட்டி இழுக்கிறதுக்குன்னே அன்பின் கயிறுகளை நான் வைத்திருக்கிறேன், அந்த கயிறுகளினாலே உன்னை இழுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாவ கயிறுகளினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் ஆமென் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, உங்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். எடுத்து போடுகிறவராய் இருந்து ஆமென் அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன ஆகாரம்? அன்றைக்கு அந்த இளையகுமாரனுக்கு பன்றி தவிட்டில் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தபோது அதை கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் வந்தபோது அவனுக்கென்று பெரிய விருந்து ஒன்று செய்து அவன் நிமித்தம் ஒரு கொண்டாட்டத்தை அங்கே ஏற்படுத்தி தன்னுடைய வீட்டையே ஒரு கொண்டாட்டத்தின் மையமாக மாற்றினானே அந்த தகப்பன். அதே போல இந்த இடத்துல பாருங்க, அவர்கள் பட்சம் சாய்ந்து, ஆண்டவர் உங்கள் பட்சம் சாய்ந்து உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி இழுத்து கொள்ளுகிறார்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:3 வாசிக்கிறோம். எரேமியா 31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர்
கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை என்ன செய்கிறேன், இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய காருண்யத்தினாலே நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார், இழுத்து கொள்ளுகிறார். வேதத்தில் ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் இந்த காருண்யம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லும்போது அவருடைய காருண்யம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம், இழுத்து கொள்ளுகிறார். வாய்ப்பில்லாத ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை இழுத்து கொள்ளுகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கலாம், கிருபையினால் இழுத்து கொள்ளுறேன்னு சொல்லப்பட்டிருக்கலாம், தயவினால் இழுத்து கொள்றேன்னு சொல்லப்பட்டிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு வார்த்தை வேதத்தில் நிறைய அன்பினால் இழுத்து கொள்ளுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அர்த்தம், ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுத்து, நீ வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அந்த வாய்ப்பு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உயர்கிறதற்கான அடுத்த கட்ட நிலையாக இருக்கலாம். ஆமென். உங்களுடைய பணத்தேவை ஒரே நாளில் சந்திக்கப்படுவதை போன்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம். அர்த்தம், அவருடைய காருண்யம் ஆமென் உங்களை பெரியவனாக்கும். அந்த காருண்யத்தால் உங்களை கர்த்தர் இழுத்துக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை இழுத்துக் கொள்ளுகிறார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆண்டவரிடத்திலே ஒரு மனுஷன் வரணும்னா அவர் இழுத்து கொண்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வர முடியும். நிறைய பேருக்கு பிரச்சனை, என்னால் ஜெபிக்க முடியலை, ஆண்டவர் ஆராதிக்க முடியலை, தொடர்ச்சியாக வேதம் வாசிக்க முடியலை, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை இழுத்து கொண்டா மட்டும்தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியும், போக முடியும். நம்முடைய பாவ சுபாவங்கள் தான் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பிரிவை, ஒரு பிளவை உண்டு பண்ணுகிறது. ஸோ அது உங்களால் உண்டாகிறது அல்ல. நீங்கள் நினைக்கிறதுனால நான் போய் ஜெபிக்கணும், நான் போய் ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அல்ல. அவர் இழுத்து கொண்டால் மாத்திரமே உங்களால் அவர் பக்கத்தில் என்ன செய்ய முடியும், போக முடியும். இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் நீங்கள் செல்லுவதற்கு அவர் உங்களுக்கு வாய்ப்பு தந்தால் மட்டுமே நீங்கள் அதை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, இதற்கு இணையாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 4வது வசனத்திலே, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய பிரகாரங்களில் நீங்கள் வாசமாயிருப்பதற்கு அவர் உங்களை தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அவருடைய பிரகாரத்தில் என்ன செய்ய முடியும், வாசமாக இருக்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்க, அதில் 3 நிலைகள் இருக்கும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்தில் இது முதல் நிலை. பிரகாரம் அப்படின்றத முதல் நிலை. அடுத்து பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, அங்கே ஆசாரியர்கள் போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் போக முடியாது. அந்த இடத்துல ஆசாரியர்கள் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் அங்கே போய் வர முடியும். இந்த முதலாவது இருக்கிற பிரகாரம் அது முதல் நிலை. எல்லாரும் அந்த இடத்தை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த இடத்துல போகணும்னா கூட ஆண்டவர் விரும்புனா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷன் மட்டும்தான் அங்கே என்ன செய்ய முடியும், போக முடியும். நிறைய நேரம் ஏன் நம்மளால் ஜெபிக்க முடியலை, ஒரு கட்டுகளுக்குள்ளே இருக்கிறது போல இருக்கிறோன்னா, நாம் அவருக்கு உகந்தவர்களாய் நாம் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். நாம் பாவம் செய்கிறவர்களாய், அவருக்கு விரோதமாய் நடக்கிறவர்களாய் இருக்கிறதுனால அவர் நம்மை சேர்த்து கொள்ள முடியாத ஒரு இடத்திலே நாம் தள்ளப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு தொடர்ச்சியான ஒரு ஜெப வாழ்வை நாம் தொடர்ந்து செய்வதற்கு அவரோடு இணைந்தவர்களாக இருந்தால் மட்டுமே அதை நம்ம என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். நம்முடைய மனதிலே கவனச்சிதறல்கள், தேவையில்லாத சிந்தைகள் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு ஸ்திரமான ஒரு ஜெப வாழ்வை கட்டி எழுப்ப முடியாது. அப்போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே ஒரு திரைச்சீலை விரிக்கப்பட்டிருக்கும். அந்த திரைச்சீலை கடந்து யாரும் உள்ளே போய்விட முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அர்த்தம் என்ன? இனிமேல் இவங்க தான் உள்ளே போகணும், அவங்க தான் உள்ளே போகணும் அப்படின்னு அல்ல. எல்லாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் சென்று அவரோடு உறவாட முடியும் என்று சொல்லித்தான் அதற்கு அடையாளமாய் அந்த காரியம் செய்யப்பட்டது. ஆனால் தேவனை ஆராதிக்கிற நாம் அந்த முதல் நிலையாகி அந்த பிரகாரத்திற்கு கூட போக முடியாத அளவில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு அபாயமான ஒரு நிலை. அந்த நிலை மாறுகிறதற்கு இப்படிப்பட்ட முள்ளுகள், இப்படிப்பட்ட கட்டுகள், இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து நாம் விடுபட்டால் மாத்திரமே ஆண்டவருக்கு பின்னே ஓடி வருவோம் என்ற அந்த வசனம் இருக்கிறதே, அந்த அவரை தொடர்ந்து நாம் என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை இழுத்து கொள்வதற்கு வேற ஒரு வசனம் கூட இருக்கிறது. யோவான் 12:32 அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:32. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். பாருங்க, பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது அப்படின்னா சிலுவையில் அறையப்படும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய சிலுவை மரணம் நம்மை அவர்கிட்ட என்ன செய்கிறது? இழுத்து கொண்டு போகிறது. இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் நம்முடைய சார்பாக இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு ஆண்டவர் இதை எல்லாம் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஸோ அவருடைய சிலுவையின் மரணம் அவருக்கு பக்கத்திலே அவர்கிட்ட நம்ம என்ன செய்கிறது? கொண்டு போய் இருக்கிறது. எந்த கட்டுகளும் இவனை நான் பிடிச்சு வச்சுக்குவேன், இவனை நான் விடமாட்டேன், இவள் எனக்குரியவள் என்று எந்த பிசாசும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் பக்கத்திலே நம்மை இழுத்து கொண்டு போயிருக்கிறார். அவருக்கு நெருக்கமாய் நம்மை கொண்டு போயிருக்கிறார். அதனால எந்த சத்ரு உங்களுடைய காதுகளுக்குள்ள இனி உனக்கு அவ்வளவுதான், இனி உனக்கு வளர்ச்சி இல்லை, இனி உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா இல்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதுனால அவர் பக்கத்தில் என்னை இழுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பக்கத்திலே நான் இருக்கிறேன் என்கிற அந்த விசுவாச அறிக்கையை நாம் செய்யும் போது ஆமென், எந்த கட்டுகளும் நம்மை நிரந்தரமாகிறதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஆண்டவர் நம்மை இழுத்து கொண்ட பின்பு என்ன நடக்கிறது என்றால் அந்த வசனத்திலே மறுபடியும் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆண்டவர் நம்மை இழுத்து கொள்ளும் போது அதற்கு அடையாளமே என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு பின்னாக அவரை பின்பற்றி நடக்கிற அனுபவம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரும். ஆண்டவர் நம்மை இழுத்து கொண்டார் அல்லது நாம் முட்களிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு தெளிவான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு பின்னே நாம் நடக்க ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்கிற காரியங்களில், நாம் நினைக்கிற நினைவுகளில், நம்ம பேசுகிற பேச்சுகளில் அது தெரியும். நம்ம ஆண்டவர் பின்னாடி தான் நடக்கிறோமா அல்லது நம்முடைய மாம்சிகத்தை நம்ம பின்பற்றுறோமா அப்படின்றது நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நிறைய நேரங்களில் நம் மாம்சிகத்தை பின்பற்றுகிறவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்முடைய மாம்சிகத்தில் வருகிற சுபாவங்கள், அதனுடைய கிரியைகள், அதனுடைய நினைவுகளின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6:7-8 நம்ம வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை எவ்வாறு நாம் அழிக்க வேண்டும் என்பதை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் அவைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் அந்த 17 விஷயங்கள் கலாத்தியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த 17 விஷயங்கள், அது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் என்று சொல்லி இதையெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது. அப்போ தேவனால் இழுக்கப்பட்ட ஒரு மனுஷன், முள்ளுகளுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட மனுஷன் உடனடியாக என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு பின்னே நடக்க துவங்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற துவங்க வேண்டும். அதிக நேரம் வேதம் வாசிக்க வேண்டும். வேதம் வாசிக்கிறதுல நேரத்தை நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும். ஏதோ இத்தனை அதிகாரம் வாசித்து முடித்தேன் என்கிற நிலையில் அல்ல.
ஆமென், அந்த அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்கிறதை உணர ஆரம்பிக்க வேண்டும். உணர்கிறதோடு மாத்திரம் அல்ல, ஆமென், அந்த ஒரு கண்ணாடியிலே சாயலை பார்த்து அப்படியே விட்டு போகிறவர்களாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுகிறதற்கு ஆண்டவரிடத்தில் கிருபையை நாம் கேட்க வேண்டும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும். இதுதான் அவருக்கு பின்னே ஓடி வருதல் என்பது, அவருக்கு பின்னே அவரை பின்பற்றி நடக்கிறது என்பது இதுதான். ஆமென். புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் அப்படின்னு நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகள், அவர் வைத்து போன அந்த மாதிரி, அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதுதான் ஆண்டவர் ஒரு மனுஷனை இழுத்து கொண்ட பின்பு நடக்கிற விஷயம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது, இவ்வளவு காரியத்தையும் ஆண்டவர் எதற்காக செய்கிறார்? கட்டப்பட்ட ஒரு நிலையிலே தூரமான நம்மை ஆண்டவர் இழுத்து கொண்டது எதற்காக? அவருடைய பின்னே நடப்பதற்காக. உண்மைதான். அதற்கப்புறமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1:4, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ராஜா என்னை தமது அறைகளில், நம்முடைய அறைகளில் அல்ல, தமது அறைகளில் என்ன செய்தார்? அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை இழுத்து கொண்ட பின்பு அவன் அவரை பின்பற்றி நடக்க ஆரம்பிக்கிறான். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவருடைய அறைகளில் நம்ம என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய அறைகள் என்பது வேற எதுவும் அல்ல. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்த அறை தான் ஜெப அறை, ஆண்டவரோடு உலாவும் அறை, ஆண்டவரோடு பேசும் உறவாடும் அந்த ஸ்தலமாய் இருக்கிறது. அந்த இடத்திற்கு ஆண்டவர் ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது எல்லாம் நம்மை கட்டுகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்ததினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணுகிறதற்காக. ஆண்டவர் நம்மை இரட்சித்தது எதற்காக? நாம் ஜெபிப்பதற்காக. சுருக்கமாக சொல்லணும், ஜெபிப்பதற்காக. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா அவரோடு உறவாடுவதற்காக, நித்திய ராஜ்யத்தில் நம்மை சேர்ப்பதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, அவருடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பதற்காக. அதனுடைய சுருக்கம் என்ன? ஜெபம். இதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு ஜெப வாழ்வு செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷன், நல்ல வேதம் வாசிக்கிற ஒரு ஆண், ஒரு பெண், ஆமென், அவர்கள் இடறி போகிறதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய நடத்துதல் காணப்படும். ஆமென். ஜெபிக்கிற மனுஷன் தவறி போகிறதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தவறி போக, இடறி போக வாய்ப்புகள் இல்லை. ஒரு நாளும் ஆண்டவர் அதை அனுமதிக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இடறி போகாமல் வலுவாதபடி நம்மை காக்கவும், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆமென். அவருடைய சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸ்திரமான ஒரு ஜெப வாழ்வு. ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் நம்மை ஜெபிப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய முயற்சி அல்ல. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு அந்த ஜெப வாழ்வை கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக அதை தக்க வைத்து கொள்ள அந்த மனுஷன் முயற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் அப்படி முயற்சி எடுக்க வேண்டும். ஜெப வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தரும்போது அது உயர்ந்த அனுபவம், உன்னத அனுபவம். ஹல்லேலூயா. அந்த உன்னத அனுபவத்தினுடைய தரத்தை பிசாசானவன் கண்டுகொள்ளாதபடி நம்முடைய மனக்கண்களை மூடி வைப்பான். பாவமான காரியங்களை நமக்கு முன்பாக காண்பிப்பான். ஆனால் தேவ பிள்ளைகள் ஜெபஸ்தலத்தினுடைய தரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சில முத்திரைகளை உங்களால் மாற்றி எழுத முடியும். உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட முத்திரைகளை நீங்கள் உடைத்து போட முடியும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கான காரியத்தை நீங்கள் எழுதுகிற இடம் தான் இந்த ஜெபஸ்தலமாய் இருக்கிறது. ராஜா என்னை தமது அறைக்குள் என்ன செய்து வந்தார்? அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. ஸோ இந்த நாளிலே நிறைய காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். என்னை இழுத்து கொள்ளும் கட்டுகளுக்குள்ளே, முள்ளுகளுக்குள்ளே அகப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மணவாளி சொல்லுகிறாள், என்னை இழுத்து கொள்ளும். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாமும் ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும். கட்டுகளோடு இருக்கிறேன், பாரத்தோடு இருக்கிறேன், பாவ பாரத்தினாலே, சுபாவ கட்டுகளினாலே கட்டப்பட்டவனாய், பாவ கயிறுகளால் கட்டப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். கடன் பிரச்சனையினாலே அவதிப்படுகிறவனாய் இருக்கிறேன். வியாதியின் கோரத்தினாலே ஒரு அடைப்பட்டவனை போலவே நான் இருக்கிறேன். பலன் கொடுக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும். ஆண்டவரே உமக்கு பக்கத்தில் என்னை இழுத்து கொள்ளும். ஆண்டவரே உமக்கு அருகிலே என்னை இழுத்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளும். என்னுடைய கட்டுகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அது பிரச்சனையே அல்ல. அது எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அது பிரச்சனையே அல்ல. என் ஆண்டவர் என்னை இழுத்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்த பின்பு, ஆமென், எந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், எவ்வளவு தூரமா இருந்தாலும், எவ்வளவு கட்டுகளா இருந்தாலும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த விதமான ஆமென் நிலைகளில் கட்டப்பட்டிருந்தாலும், என் தேவன் என்னை இழுக்க வேண்டும் என்று தீர்மானித்த பின்பு, ஓ ஹல்லேலூயா, ஒரு மனிதனும் என்னை வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு பிரச்சனையும் என்னை வைத்துக் கொள்ள முடியாது. எந்த அடைபட்ட சூழ்நிலைகளும் என்னை வைத்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் ஆண்டவர் நம்மை கட்டி இழுக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் ஆண்டவர் நம்மை கட்டி இழுக்கிறார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு கட்டப்பட்ட நிலையிலே, தூரமான நிலையிலே இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசி இருக்கிறது. என்னை இழுத்து கொள்ளும் என்று எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ என்று வாசித்தோமே ஆண்டவர், முள்ளுகளுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் காணப்படுகிறோம் ஆண்டவர். இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஆண்டவர் யாராகிலும் அப்படிப்பட்ட அனுபவத்திலே இருப்பார்களே, ஆனால் அவர்களை நீர் தயவாய் விடுவிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை உம்முடைய அன்பின் கயிறுகளினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே அவர்களை இழுத்து கொள்ளுவீராக. அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, அது எவ்வளவு சமுத்திரத்தின் ஆழமானாலும், எந்த மீனின் வயிறானாலும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவர், எப்படிப்பட்ட மரண கட்டுகளானாலும் உம்முடைய அன்பின் கயிறுகளால் அவர்களை நீர் இழுத்து கொள்ளுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல சாட்சிகளை கேட்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று உம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. இவர்களுக்காகவும் நீர் இரத்தம் சிந்தி இருக்கிறீர், இவர்களுக்காகவும் நீர் கல்வாரியிலே பாடுபட்டிருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்களை உம்மண்டையாய் இழுத்து கொள்ளுவீராக ஆண்டவர். அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆலயத்திற்கு வர அவர்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் இருந்து ஆண்டவரை கலந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் உம்முடைய அன்பின் கயிறுகளினாலே ஆண்டவர் இந்த வேலை நீர் கட்டி இழுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.